ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஹேமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்கோம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. குடும்பத் தலைவிகள் வாழ்க்கையில் முன்னேற இந்த 8 விஷயங்களையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான, நிம்மதியான, நிறைவான வாழ்க்கையை வாழலாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். புதன்கிழமை காலையிலேருந்து நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை பார்த்துக்கிட்டே நம்ம இன்றைக்கி என்ன பேசுகிறோமோ அதை பார்க்கலாம். இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு வந்து லீவு புதன்கிழமை. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். இங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் சிக்கன் அல்லது ஃபிஷ் தாங்க கிடைக்கும். ஸோ இன்றைக்கி சிக்கன் வச்சு ரெடி பண்ணலாம் குழம்பு. அதுக்கப்புறம் 65 ரெடி பண்ணிடலாம் தான் சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலைல டிஃபன்லாம் செஞ்சதுக்கப்புறம் கிச்சன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெண்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த 8 விஷயங்களை கடைபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறணுங்க. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை ரொம்பவுமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த நம்ம யூடியூப் அதுக்கப்புறம் வந்து இந்த சினிமா இதெல்லாம் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும், ஹஸ்பண்ட் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வந்து யோசிச்சு வச்சுருப்போம். அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் கோபம் தாங்க வரும். நம்ம குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறதுனா எந்த கடையில் விற்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலியில் நம்ம இருந்துட்டு ஹஸ்பண்ட்டை வந்துட்டு அதிக எதிர்பார்ப்புகள் அல்லது மற்றவங்ககிட்ட இருந்தோம்னா ஸோ நம்ம தான் ஏமாந்து போவோம். அதனால நம்ம தாங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகும். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து செலவிடுவது. நல்லா யோசிச்சு பாருங்கள். பிள்ளைங்க ஹஸ்பண்டை ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் செல்லும் கைமா தான் உட்காந்துருப்போம். அவங்க ஈவினிங் வர வரைக்குமே வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் தான் நம்ம நேரத்தை செலவிடுவோம். ஸோ அந்த டயத்தை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணலாங்க. நமக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கலாம், நமக்குன்னு ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கலாம் இல்லையா? தேவையில்லாமல் வந்து நம்ம நேரத்தை வந்து செலவிட்டுக்கிட்டு தான் இருக்கும் இந்த சோஷியல் மீடியா. அதனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய நமக்கு இந்த மாதிரி லைஃப் அமையலையே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மன உளைச்சல் தான் ஏற்படும். ஸோ வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து நேரத்தை செலவிடுறதும் குறைச்சிக்கிறணும். இதனால் நம்மளுடைய வேலைகளை நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி விஷயத்தையுமே வந்து நீங்கள் தவிர்த்துடுங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படுறது. பிள்ளைங்களோட படிப்பு எப்படி, நம்ம இந்த கடன் அடைக்க போகிறோம், வீடை கட்டணும், வீடு கட்டின கடன் இருக்குது, நகையை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாத தலைவலி தான் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமே ஆயிரும். ஸோ ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்படாதீங்க. அன்னன்னைக்கு வாழ்க்கையை வந்து வாழுங்க. ஃப்யூச்சருக்கான வேலைகளையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. எல்லாம் தன்னால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொல்லிட்டு விட்டு தள்ளுங்க. அன்னன்னைக்கு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு நான் சொல்லுவாங்க இல்லையா, மரம் வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதான்னு. ஸோ எப்போ நம்மளுக்கு என்னென்ன நடக்குமோ அது அப்பப்போ கண்டிப்பாக நடக்கும். ஃபோர்த் ஒன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண்களோட குணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கொஞ்சம் நம்மள்ட்ட நெருக்கமாக பாசமாக பேசிட்டாங்கன்னா நம்மளை பற்றின ஏசு டு இசட் எல்லா விஷயத்தையுமே வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிடுது. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர்னே தெரியாது. யாருமே பழக தான் அவங்களுடைய கேரக்டர் தெரியும் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் எல்லாத்தையுமே உங்களை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய மைனஸ் பாயிண்ட்டை வந்து அவங்க சுட்டி காட்டுவாங்க. அதை வச்சு நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது. இது நம்மளுக்கு தேவையா? ஸோ யார்கிட்டையுமே வந்து ஒரு லிமிட்டோட பழகுங்க. யார்கிட்டையும் வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. ஃபிஃப்த்து ஒன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்றியுணர்வு. எல்லா விஷயத்துக்குமே வந்து நன்றியுணர்வோடு இருங்க. உங்களுக்கு கிடைச்ச பொருள் மீது என்றைக்குமே நன்றி சொல்லுங்கள். இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் கும்பிட்ற கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு குறையாக கண்டுபிடிக்கிறத விட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லுங்கள். நம்மளை காட்டிலும் எவ்வளவோ இல்லாத விஷயங்கள் கூட இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம எவ்வளவோ பெட்டரான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறதுக்கு என்றைக்குமே நன்றியுணர்வோடு இருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த நன்றி உணர்வு நம்ம மனசுக்கு ரொம்ப நிறைவையும் அமைதியுமே குடிக்கும். ஸோ எல்லா பொருளுக்குமே நன்றியை சொல்லி பழகுங்க. சிக்ஸ்த்து ஒன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யாராவது நல்லா நெருக்கமாக பழகுறாங்கன்னா ஏ டு இசட் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஃபோர்த்து பாயிண்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து நம்மளாக சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா, நம்ம என்ன தான் வந்து நம்மளை பற்றி அதிக பர்சனல் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளோட பழகுறவங்க வந்து நம்மளை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளுடைய லாப நஷ்டங்கள், நம்மளுடைய குடும்பம் எல்லாத்தையும் பற்றி பர்சனலாக ரொம்ப உள்ளே வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்னா ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு தூரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க.
அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அது வந்து ரொம்ப ஃப்யூச்சரில் வந்து பின் விளைவுகளை உண்டாக்கும். ஸோ வந்து ரொம்ப டீப்பாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறவங்கள தயவு செஞ்சு ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. அதுவும் பெண்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்பையுமே கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. 7th ஒன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பொருளுக்கு வந்து காசு அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பொருளோட அத்தியாவசியமே இருக்காது. ஏற்கனவே வந்து அந்த பொருட்கள் வந்து உங்கள்கிட்ட அதிகப்படியாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து செலவு பண்ணுறது அடுத்தவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒரு லேடி வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சுடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை வந்து கம்பல் பண்ணுவாங்க. இதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முறை வந்து சரி ஓயாமல் வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்க ஓ இது வந்து புது சாரி வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலையா, பிடிச்சிருக்கும், உனக்கு இந்த கலர் நல்லா இருக்குமே, நீ வாங்கி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பீரோவில் அடுக்கி வைக்க முடியாமல் அவ்வளோ சாரீஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ன அதெல்லாம் மறந்துட்டு திரும்பவுமே வந்து வாங்கிக்கிட்டே இருப்போம். துணிமணிகளை வாங்கி குமிச்சு என்ன பண்ண போகிறோம்? அத்தியாவசியத்துக்கு 4 இடத்துக்கு போகிறதுக்கு நல்ல துணி இருந்தால் பத்தாதா? ஸோ வந்து தேவையில்லாத செலவுகளை வந்து செலவு பண்ணாதீங்க. அந்த மாதிரி யாராவது உங்களை வந்து கம்பல் பண்ணுறாங்க, சும்மாவா வெளியே போயிட்டு வருவோம், ஏதாவது போய் வாங்கிட்டு வரலாம், அப்படியே போனேன் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத விட்டுட்டு வேணான்னா நோ சொல்லி பழகுங்க. என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. ஸோ இந்த இதையுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெண்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிறணும். இதான் ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவிகளுடைய செயலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவுமே முக்கியமான பாயிண்ட்டுங்க. கண்டிப்பாக எல்லா பெண்களுமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த லாங் டேர்ம் கோல் இருக்கணும்ன்ட்டு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்குமே கோல்லாம் இருக்குது. நம்மளுக்கும் குடும்பம், குழந்தை, கணவர் இருந்தாலுமே நீங்களுமே ஒரு லாங் டேர்ம் கோல் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த லாங் டேர்ம் கோல்ன்றது வந்து உங்களை நிறைய விஷயத்தில் வந்து உங்களை வந்து பாதுகாப்பாக வந்து கொண்டு செல்லும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனையில் வந்து நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். நம்மளுக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னா அடுத்தவங்க பிரச்சனையிலுமே வந்து நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். யாராவது உங்களை வந்து ஏதாவது வந்து பேசிக்கிட்டு ஏதாவது வம்புழுத்துக்கிட்டு இருந்தாலுமே நீ பாட்டில் பேசிக்கிட்டே இரு, ஆனால் எனக்குன்னு வந்து வேலைகள் நிறையா இருக்குது, எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, ஸோ அதை நோக்கி நான் வந்து போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே வந்து ரொம்பவுமே ப்ரிப்பேர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருங்க. அந்த கோலை நோக்கி நம்ம பயணித்துக்கிட்டே இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பெண்கள் ஃபாலோ பண்ணியாகணும். அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு நீங்கள் வீட்டிலே இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு லாங் டேர்ம் கோல், ஏதாவது நீங்கள் படிக்க நினைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து படித்து முடிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வேலையை பாருங்கள். இல்லை இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாதுன்னா அதுக்கு வந்து பணம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு லாங் டேர்ம் கோல் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பண்ணுறனால நம்ம ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியாச்சு. இடையிடையே வந்து இந்த மன உளைச்சல்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து எல்லா பிரச்சனைகளுமே வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்து ஓவர் கம் பண்ணிக்கிட்டு பெண்கள் முன்னேறிக்கிட்டே தான் இருக்காங்க, எல்லா துறையிலையுமே சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 8 விஷயங்களையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேறலாம். அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டு ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆக போகுது. எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சிக்கிட்டே வந்து இந்த சைடில் வந்து பாத்திரத்தை கழுவி வச்சுறது, ஏற்கனவே கழுவி வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுறது. அதாவது ஒன் டைம் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டோம்னா எல்லா வேலையுமே கையோட கையாக முடிச்சுட்டு வந்துடணும்னு நினப்பேன். ஒவ்வொரு இதுக்காக நம்ம கிச்சனுக்குள்ளே போகக்கூடாதுன்னு. ஸோ இங்கிட்ட சமைச்சிட்டே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணணுமே அப்படின்றதுக்காக சத்து மாவில் ஒரு கேக் தாங்க பண்ணியிருந்தேன். நிறைய நட்ஸ் போட்டு பட்டர் போட்டு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மைதா மாவுலாம் அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக வந்து ஊர்லேருந்து நான் அரைச்சிட்டு வந்த சத்து மாவு தான் நல்லா இருந்துச்சு. இந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த மாதிரி நான் இதுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்டு ஒலை கொதிச்சு அரிசி போடும்போதே பார்த்திங்கன்னா இங்கிட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிடுது. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிருக்கும்போது கிச்சனை கூட்டி க்ளீன் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் காஃபி கப்பு இந்த மாதிரிலாம் இருந்தால் கழுவி எடுத்து வச்சுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த சிக்கன் 65க்கு மசாலா புரட்டும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து சேர்க்காம தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டைம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேங்க.
ஒரு முறை இந்த வந்து ரோட்டு கடையில வந்து சிக்கன் 65 வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடும்போது தான் கேட்டாங்க, டேஸ்ட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அதிகமா இந்த சிக்கன் 65 மசாலா சேர்த்துட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிருவாங்களாம். அதுக்கு பதிலா வந்து மிளகுத்தூளும், ஜீரகத்தூளும் சேர்த்து செஞ்சா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலா வந்து நீங்க அரிசி மாவு சேர்த்தீங்கன்னா, இந்த நம்ம வீட்ல செஞ்ச அந்த ரஃப்பா மொறுமொறுன்னு ஆயிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம வெளிய வந்து நல்லா மொறுமொறுன்னு, உள்ள வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியா இருக்கும்னே சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க சிக்கன் 65 பண்ணும்போது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.